வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த நல்ல பொழுதில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போற ராசி என்பது ரிஷப ராசி. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவானது தன்னம்பிக்கையோடு நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான மனதை உடையவர்கள். மற்றவங்களை என்னைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் குழப்பறதே இல்லை. தனக்குத்தானே குழம்பிப்பீங்க. அதனால மற்றவங்களை நீங்க என்னைக்கும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்க. பிரச்சனை உங்களுக்கு எதிரி முதல் எதிரி நீங்களே தான். வேற யாரும் எதிரியா இருக்க முடியாது. மென்மையான மனதை உடைய, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடைய ரிஷபராசி அன்பர்களே, இந்த வீடியோவில் தலையெழுத்து மாறுமா? நம்மளுடைய தலையெழுத்து என்ன? பொதுவா ரிஷபராசிக்கு என்ன தலையெழுத்து? இப்போதைய கிரக சூழ்நிலை என்ன? எதை எதிர்பார்க்கலாம்? அதுக்கு தீர்வு என்ன? ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு தீர்வு என்ன? இதுதான் இந்த வீடியோவுடைய பிரீஃபா சொல்லணும். இதை புல்லட் பாயிண்ட்ல கிறிஸ்பா பேசுவோம். ரிஷபராசியுடைய தலையெழுத்து முதல்ல நெகட்டிவ்ல பேசுவோம், அப்புறம் பாசிட்டிவா பேசுவோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலையெழுத்து உண்டு. மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து, மற்றவர்களுக்கே எல்லா உதவியும் செஞ்சு, எல்லாராலையும் பழி பேசப்பட்டு மனசு காயப்படக்கூடிய பாக்கியம் என்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பாங்க. மாடு மாதிரி உழைக்க வேண்டியது. இவங்களுக்கு மட்டும் சேர்த்து இல்லாமல் இன்னொரு 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவு வேலை செய்வாங்க. இவங்களுக்கு பெருமளவு அனுபவிக்க முடியாத ஒரு யோகியம் இருக்கு. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலிப்பாங்க. அது மாத்து கருத்தே இல்லை. ரிஷபராசி அன்பர்களில் 99% பேர் காதலிப்பாங்க. ஆனா காதலிச்சவரையே மனம் கொள்வதில் பிரச்சனைகள் இருக்கு. அதே நபரை கல்யாணம் பண்ணக்கூடியதுல சிக்கல்கள் வரும். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு மன வாழ்க்கையில எதிரில் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அக்ரஸிவா இருப்பாங்க. டாமினேட் பண்ற மாதிரி வருவாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. பாசிட்டிவ் சைடில் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன? சொகுசான வாழ்க்கை சார். அழகா இருப்பாங்க. ரிஷபராசியில பிறந்த பல அன்பர்கள் 190 பேர் பார்த்தீங்கன்னா, பெண்ணா இருந்தீங்கன்னா ரதி மாதிரி இருப்பாங்க, ஆணா இருந்தீங்கன்னா ஹீரோ மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அப்ப ரிஷபராசியில் இருக்கவர்கள் ஆண்கள் மற்ற பெண்களை கவரக்கூடிய அந்த பாலின ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே பிடிக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சைட்லயே ஒரு பொண்ணை கவர்ந்துடுவாரு. அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா டாலா அழகா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு பெண் ரிஷபராசியில இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுடைய கண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய முக பாவனையா இருக்கட்டும், அப்படி மற்ற ஆண்களை கவரும். அவங்க ஒன்றும் கலரா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. சாதாரணமா தான் இருப்பாங்க. பெரிய பணக்காரனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண ட்ரெஸ் தான் போடுவாங்க. தனியா தெரிவாங்க கூட்டத்துல. இந்த பெண் மட்டும் தனியா தெரிவாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவ்வளவு பிரசன்டபிளா இருப்பாங்க. சுத்தமா இருப்பாங்க. இது ரிஷபராசி கூட இருக்கக்கூடிய பாசிட்டிவ். அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ், ரிஷபராசிக்காரர்கள் பொதுவுல நிறைய பிரயாணம் செய்து பல புதிய ஊர்களுக்கு சென்று பல புதிய நபர்களை பார்ப்பதும், பல புதிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வாழ்க்கையை ரசிப்பதும் அனுபவிப்பதுமாக இருப்பார்கள். இதற்கப்புறம் ரிஷபராசி நண்பர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா, நிறைய அம்மா மாதிரி மனசு இருக்கும். அதாவது யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் பழி வாங்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப குறைவா இருக்கும். மற்றவர்களை இவங்களை உசுப்பி விட்டால் வழிய இவங்களா போய் யாரையும் பழி வாங்க மாட்டவே மாட்டாங்க. இதுதான் ரிஷபராசி. இப்போ தலையெழுத்தை பத்தி பேசணும். இப்போ உள்ள கிரக சூழ்நிலை என்ன? ரிஷபராசிக்கு 12ஆம் வீட்டுல குரு இருக்கார், அது ரொம்ப நல்லது. 11ஆம் வீட்டுல ராகு இருக்கார், 5ஆம் வீட்டுல கேது இருக்கார், அதுதான் தப்பு. 5ல பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய இடத்துல போய் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகளை கண்டிப்பா பண்ணுவார். நிறைய நல்லதும் பண்ணுவார். இதே சனி பகவான் 10ல ஆட்சி பெறதுனால சில கெட்டதும் பண்ணுவார். என்ன நல்லது பண்ணுவார், என்னதை கெட்டது பண்ணுவார், ஒவ்வொரு கிரகமா பார்ப்போம். முக்கியமா இந்த கிரகங்களை எடுத்துக்கிறதுக்கு காரணம் 4 கிரகங்கள், ராகு கேது குரு சனி. ஏன்னா இவர்கள் தான் அதிக நாள் எடுத்து பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள். மிச்ச கிரகங்கள்லாம் வெறும் வேகமா சுத்தக்கூடிய கிரகங்கள். 1 மாசம் 2 மாசம், ஒரு நாள் 2.5 நாள்லாம் எடுத்துக்கக்கூடிய சந்திரன், அதையெல்லாம் நம்ம வச்சு கணக்கு எடுக்க முடியாது. ஆக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் வேகமாக சுழல்வதனால் 1 வருஷத்துக்கு மேல சுத்தக்கூடிய கிரகங்களை தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். அந்த வகையில சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியதுனால அவர் பிரச்சனையை பண்ணுவாரு. அதாவது சசமகா யோகத்தை கொடுத்தா கூட
கண்டிப்பா ராசிநாதன் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல ஆட்சி பெறுவதனால வேலை செய்யற இடத்துல எவனோ ஒருத்தன் நமக்கு பின்னாடி இருந்து குடைச்சல் கொடுப்பான். முன்னாடி வந்து முறைக்க மாட்டான். ஏன்னா வந்து ஸ்கில் உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கிறதுனால நேரடியா அவங்களை எதிர்கொள்ள முடியாது. ஸோ பின்னாடி தன்னுடைய தாக்குதல்களை நடத்துவாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய உடல் நலத்துல முக்கிய கவனம் தேவை. அது வந்து நீங்க வந்து எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அவர்களை வந்து கொஞ்சம் மெடிக்கல் செக்கப் எடுத்துட்டு போறது, முன்கூட்டியே பார்க்கறது, இது ரொம்ப அவசியமாக இந்த நேரத்தில் ஆகுது. இதை தவிர புத்திர பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு சென்று அங்கேயே தங்கி ஒரு நாள் வழிபட்டு வரும்போது அந்த வேலப்பனே வந்து உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஆக அடுத்தபடியாக உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு வந்து பண மழையை வந்து பொழிவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா 3, 6, 11, ராகு 12 இந்த இடத்துலலாம் ராகு இருக்கும் போதே ராகு நல்லதை தான் செய்வார். அதுல 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். அதே மாதிரி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது குரு வந்து 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறது ராஜயோகம் தான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ கிரக சூழ்நிலை இப்படி இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்னு எதிர்பார்க்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இப்போ பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன் வரும்னா 5ல் இருக்கக்கூடிய கேதுனால வரும், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 10ஆம் பாவத்துல சனி இருந்தாலும் அவர் 3ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடன் தொடர்பு கொள்வதால் கல்யாணம் கொஞ்சம் தாமதப்படலாம். கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தாமதப்படுத்தப்படலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பணத்தையும் கொடுத்துட்டு பின்னாடி வில்லங்கத்தையும் கொடுப்பாரு. தேவையில்லாத உழைப்புக்கு மீறிய பணத்தை ராகு பகவான் கொடுப்பார். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் லஞ்சம் போன்ற வகைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நீங்க மாற்ற மாதிரியான சமயமா இருக்கு. 5 லட்சம் ரூபா வாங்கணும் போது மாட்டல சார், 500 ரூபா வாங்கணும் போது புடிச்சுன்னு போயிட்டான் சார்ன்னா அந்த மாதிரியான நிலைமை இப்ப இருக்கு. அதனால ஜாகிரதையா நீங்க இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்யுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. அதே மாதிரி லஞ்சம் வாங்குறதே தப்பு. இதுல லஞ்சம் வாங்கிட்டு கோவில்ல போய் வேண்டிக்குவாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதாவது நெத்தியில சந்தனம் குங்குமம் பொட்டு பூலா வந்து சாமி படம் ஜோபியில எல்லாம் வச்சுட்டு எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு கோவில போய் சாமி என்னை காப்பாத்துன்னுவாங்க. ஏன்னா சாமி வந்து புரோக்கர் ஏஜென்ட் இல்லை, தப்பு பண்றவங்க எல்லாம் காப்பாத்துற ஏஜென்ட் தானே சாமி. அதாவது நம்ம ஊர்ல அடிப்படை புரிதல் கூட இல்லை ஆன்மீகம் பக்தி சாமியை பத்தி. சாமினா வந்து ஏதோ ஜொமேட்டோ டெலிவரி பாய்ன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். என்ன தீர்வு என்ன? ரிஷபராசி அன்பர்கள் என்ன தீர்வுன்னா, தீர்வு ஒரே தீர்வு. முதல் தீர்வு என்ன அப்படின்னா, முதலாவதாக நீங்க வந்து கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக வெள்ளியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், இது வாங்க வசதி இருந்தால் சின்னதா கூட வாங்கலாம், தகடு கூட வாங்கலாம். இல்லையா சாதாரண கிருஷ்ணர் சிலையை வீட்டுல வாங்கி வச்சு அதற்கு பால் அபிஷேகமும் பால் நைவேத்தியமும் செய்வது மிக மிக அவசியம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியின் அதிபதியாக வருவதனால் நீங்க இப்போதைக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் நீங்க ஈஸ்வர ஆலயங்களில் சென்று நிறைய ஈஸ்வரனுக்கு வந்து இந்த ஓம் நம சிவாய இந்த மாதிரி ஈஸ்வர நாமங்கள் எழுதலாம். நோட்புக் எடுத்து ஒரு 1008 தடவை எழுதலாம். இல்ல வாயாளன் தினமும் போய் 108 தடவை சொல்லலாம். அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். நவகிரகம் எல்லா ஈஸ்வர ஆலயங்களையும் இருக்கு முக்காவாசி. அந்த நவகிரகத்துல நீங்க வணங்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு கருப்பு ஆடை, அதாவது கருநீல ஆடைன்னு சொல்றோம். வெறும் கருப்பு ராகுவோடது, கருநீல ஆடை என்பது சனியோடது. அந்த வெறும் கருப்பு ஆடையை சனி பகவானுக்கு செலுத்தி வழிபடலாம். ஆக பல வழிமுறைகள் இருக்கு. முக்கியமான ஒரு வழிமுறை, எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது தியானம். தியானத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி என்பது எதுக்குமே கிடையாது. எங்கேயும் போய் இறைவனை தேட தேவையில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். நம்ம மனதை கோவில ஆக்கணும்னா தியானத்தை முதல்ல பண்ணணும். தியானம் பண்ணா உடம்புல தண்ணியை ஊற்றி குடிக்கிறோம் அதை சுத்தம் பண்றதுக்கு. மனதை சுத்தம் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் செய்யறோமா, ஏதாவது பண்றோமா? ஒண்ணுமே இல்லை. எல்லா குப்பை கண்டை சகதி எல்லாம் மனசுல வந்து விழுது. அந்த மனசை சுத்தம் பண்ணக்கூடியதுதான் தியானம். அந்த பயிற்சியை நீங்க தினமும் அசைவ உணவை தவிர்த்து தியானத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசப்படும்
என் அன்பு கூர்ந்த ரிஷபராசி அன்பர்களே, அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.